சென்னையில் புத்தாண்டு அன்று பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கின்றார். புத்தாண்டையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தீவிர கண்காணிப்பில் 19,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வாகனங்களின் செல்வோரை கண்காணிக்க 30 சிசிடிவி கேமராக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இரவு 9 மணி முதல் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என காவல்துறை அறிவித்திருக்கிறது. புத்தாண்டு தினத்தையொட்டி புத்தாண்டுக்கு முந்தைய நாள் ஆண்டின் இறுதி நாள் இரவில் பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். அதிலும் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்கள் களை கட்டும். சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு கடற்கரையிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டுவது வழக்கம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு தினத்துக்கு புத்தாண்டையொட்டி மக்கள் கொண்டாட்டங்கள் ஈடுபட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். குறிப்பாக நள்ளிரவு 1 மணி வரை மட்டுமே கொண்டாட்டம் ஈடுபட வேண்டும் என்றும், கடலில் இறங்கி குளிக்கக்கூடாது, அதே போன்று அத்துமீறிய செயல்கள் செய்யக்கூடாது, பைக் ரேஸ் உள்ளிட்ட செயல்களை செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் விதிக்கப்பட்டு வரும். அதை கண்காணிக்க மாநிலம் முழுவதும் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணி மேற்கொள்வார்கள். அதன் ஒரு பகுதியாக புத்தாண்டு அன்று சென்னையில் போடப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் காவல்துறை மேற்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி நாளை இரவு 9 மணி முதல் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என காவல்துறை அறிவித்திருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடுகளின்படி பல்வேறு இடங்களில் கூடுதலாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும், சென்னையில் புத்தாண்டு அன்று பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுவதாகவும், அதே போன்று பைக் ரேஸ் உள்ளிட்ட செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்றும், அதை கண்காணிக்க பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்படும், காவலர்கள் பாதுகாப்பு பணி மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு இதே போன்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது காரணத்தால் எந்த அசம்பாவிதம் பெரிய அளவு இல்லாமல் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதையொட்டி அதே போன்று இந்த புத்தாண்டும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. தீவிர கண்காணிப்பில் 19,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற அறிவித்தல்களும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் கூடுதலாக பொருத்தப்படும் என்றும், காவல்துறையின் பாதுகாப்பு நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும், காவல்துறை வெளியிடக்கூடிய அறிவுறுத்தல்களை சரியாக மக்கள் பின்பற்றி பாதுகாப்பான புத்தாண்டை கொண்டாட ஏதுவாக வழிவகை செய்ய வேண்டும் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதன்படி வாகனங்களில் செல்வோரை கண்காணிக்க மட்டுமே 30 சிசிடிவி கேமராக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த கேமராக்கள் சென்னையின் பல்வேறு முக்கிய இடங்களில் பொருத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இரவு 9 மணி முதல் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்டிருக்கூடிய விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் என்பது அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.